வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டிசம்பர் 5 இன்று அதிகம் நகர்ந்த பங்குகள் மற்றும் துறைகள். டிசம்பர் 5ஆம் தேதி அமர்வில் சந்தை ஒழுங்கற்ற நகர்வுகளை கண்டது. ஏனெனில் 2 அளவுகோல்கள் நாள் முழுவதும் ஆதாயங்கள் மற்றும் இழப்புகளுக்கு இடையில் கூர்மையாக மாறி இறுதியில் வலுவான குறிப்பில் முடிவடைந்தன. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலின் அமெரிக்க பொருளாதாரத்தின் பின்னடைவு பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து ஹெவிவெயிட் பங்குகளின் புதிய கொள்முதல் மற்றும் நேர்மறையான உலகளாவிய உணர்வு ஆகியவற்றால் உந்தப்பட்ட இந்திய பங்கு சந்தைகள் டிசம்பர் 5 அன்று வலுவான மறுபிரவேசம் அடைந்தன. இந்த பேரணிக்கு வலுவான வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் FII வரவுகள் மற்றும் நாளை திட்டமிடப்பட்டுள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை முடிவை சுற்றியுள்ள நம்பிக்கைகள் மேலும் ஆதரவளித்தன. முடிவில் சென்செக்ஸ் 809.53 புள்ளிகள் அல்லது 1% உயர்ந்து 81,765.86 ஆகவும், நிப்டி 240.95 புள்ளிகள் அல்லது 0.98% உயர்ந்து 24,708.40 ஆகவும் இருந்தது. 2050 பங்குகள் முன்னேறின. 1758 சரிவு மற்றும் 113 மாறாமல் முடிவடைந்த நிலையில் சந்தை அகலம் நேர்மறையான முடிவை பிரதிபலித்தது. BSE லிமிடெட் CMP ரூபாய் 5223. கடும் வர்த்தகம் காரணமாக பங்குகள் 14% மேல் உயர்ந்தன. BSE பங்குகளும் டிசம்பர் தொடரிலிருந்து F1O பிரிவில் நுழைந்தன. BSE பங்குகள் கடந்த ஒரு மாதத்தில் இதுவரை 9% உயர்ந்து 2024க்கான ஆதாயங்களை 128% நீட்டியுள்ளன. CDSL CMP ரூபாய் 1854. டிசம்பர் 5 இன்று CDSL பங்குகள் 8% உயர்ந்து ஒரு பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 1865 என்ற வரலாறு காணாத அளவில் முடிவடைந்தது. பங்குகளும் 8 வாரங்களில் அதிக அளவு அதிகரித்தது. முடிவில் BSE மற்றும் NSE இரண்டிலும் 2 கோடிக்கு அதிகமான பங்குகள் பரிமாறப்பட்டன. சராசரியாக ஒரு மாதத்தில் 42 லட்சம் பங்குகள் பரிமாறப்பட்டன. இந்த ஆண்டு இதுவரை இந்த சென்ட்ரல் டெபாசிட்டரியின் பங்கு 2 மடங்காக அதிகரித்துள்ளது அல்லது 100% மேலாக உயர்ந்துள்ளது. இது பெஞ்ச்மார்க் நிப்டி 50 12% எழுச்சிக்கு எதிராக. தரகு நிறுவனமான CLSA பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்திற்கு அவுட் பெர்ஃபார்ம் கால் கொடுத்துள்ளது. டார்கெட் பிரைஸ் 8462 ஆக நிர்ணயித்துள்ளது. இதற்கு CLSA சொல்லியிருக்கும் காரணம், நிறுவனம் பல வளர்ச்சி பாதைகளை கையாள்கிறது. தனித்துவமான திறமை, குறுகிய மற்றும் நீண்ட கால வருவாய் வளர்ச்சி. 2025-27 21% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் இருக்கும் என்ற கணிப்பு. 2027க்கான ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் மார்ஜின் அனுமானத்தை முந்தைய 15.5% 16.2% அதிகரிக்கும் என்பதை CLSA தரகு குறிப்பிடுகிறது. திவியின் ஆய்வகங்கள். CMP ரூபாய் 6095. நோவாடிஸின் பிளாக்பஸ்டர் ஹார்ட் மருந்து என்ட்ரஸ்ட்ரோவின் MSM பார்மேட்டிகல்ஸ் முன்மொழியப்பட்ட ஜனரக மருந்தை நிறுவுவதற்கு நோவாடிஸ் புதன்கிழமை அமெரிக்க மேல்முறையீடு நீதிமன்றத்தை வற்புறுத்த தவறியதால் பங்குகள் சுமார் 3% சரிந்தன. பெடரல் சர்க்கியூட்டுக்கான அமெரிக்க மேல்முறையீடு நீதிமன்றம் டெலாவேர் பெடரல் நீதிபதியின் ஆகஸ்ட் முடிவை உறுதி செய்தது. நோவாடிஸ் மருந்துக்கு எதிராக MSMக்கு எதிரான காப்புரிமை வழக்கை வெல்வதற்கு வாய்ப்புள்ளது என்பதை நிரூபிக்க தவறிவிட்டது. இது MSNன் முதல் US என்ட்ரஸ்ட்ரோவை அறிமுகப்படுத்துவதற்கான தடையை நீக்கியது. பொதுவாக டிவிஸ் லேப் நிறுவனம் நோவாஸ்டுடன் என்ட்ரஸ்ட்ரோ நிறுவனத்துடன் CDMO ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திரபிரஸ்த கேஸ் CMP ரூபாய் 383.60. டிசம்பர் 10ஆம் தேதி போனஸ் பங்கு வெளியீட்டு திட்டத்தை வாரியம் பரிசீலிக்கும் என்று நகர எரிவாயு விநியோகஸ்தர் அறிவித்த பிறகு பங்குகள் 6.5% உயர்ந்தன. போனஸ் விகிதம் நிறுவனத்தால் அறிவிக்கப்படவில்லை மற்றும் வாரிய கூட்டத்தின் நாளில் அறிவிக்கப்படும். ஜீனஸ் பவர்
சிஎம்பி ரூபாய் 449. 2 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் தலைவரின் இல்லத்தில் அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் சோதனை நடத்தியதை அடுத்து பங்குகள் 5% லோயர் சர்க்கியூட் ரூபாய் 449 முடிவடைந்தது. வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் வழக்கம் போல் தொடரும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிறுவனம் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது மற்றும் தேடல் நடவடிக்கையின் போது கோரப்பட்ட அனைத்து விளக்கங்கள் மற்றும் விவரங்களை உடனடியாக வழங்கியது என்று ஜெனரல் பவர் தனது பரிமாற்ற தாக்கல் செய்ததில் கூறினார். சிந்து கோபுரம் சிஎம்பி ரூபாய் 363. 2802 கோடி மதிப்புள்ள இண்டஸ் டவர்ஸின் பங்குகள் டிசம்பர் 5 அன்று ஒரு பிளாக் ஒப்பந்தத்தில் விற்கப்பட்டன. யூகேவில் வோடபோன் குரூப் PLCயில் இந்த பரிவர்த்தனையில் விற்பனையாளராக இருக்கலாம். 8 கோடி பங்குகள். டெலிகாம் உபகரண நிறுவனத்தில் 3% பங்குகள். பங்கு ஒன்றுக்கு சராசரியாக ரூபாய் 354 என்ற விலையில் பரிமாற்றங்களில் கைமாறியது. பரிவர்த்தனைகளை தொடர்ந்து டெலிகாம் உபகரண நிறுவனத்தின் பங்குகள் 2% உயர்ந்தன. லான்சர் கொள்கலன் கோடுகள் சிஎம்பி ரூபாய் 38.50. துபாயை தளமாக கொண்ட ஓட்டின் ஓஏஜ் ஷிப்பிங் லைன் LLC உடனான நிறுவனம் அதன் உலகளாவிய இருப்பை மேம்படுத்தியதை தொடர்ந்து பங்குகள் 5% உயர்ந்தன. ரூபாய் 874 கோடி சந்தை மூலதனத்தை கொண்ட இந்நிறுவனம் அதன் பங்குகள் ஆண்டுக்கு இன்று வரை 54% சரிவை கண்டது. நிப்டி 50 குறியீடை கணிசமாக குறைத்து அதே காலகட்டத்தில் 12% உயர்த்தியுள்ளது. பிப்ரவரியில் இந்த பங்கு ரூபாய் 110 என்ற வரலாற்றை எட்டியது. லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தங்கள் கால போர்ட்போலியோக்களில் விலைகளை உயர்த்தி இருக்கலாம் என்று CNBC TV18 தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ICICI Prudential லைஃப், டாடா AII லைஃப், பஜாஜ் அலையன்ஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. HDFC லைஃப் 5 - 7.5% இடையே விலைகளை உயர்த்த வாய்ப்புள்ளது. SBI லைஃப் போர்ட்போலியோவில் எந்த விலை உயர்வும் எடுக்கவில்லை. மகாராஷ்டிரா சீம்லெஸ் சிஎம்பி ரூபாய் 739.45. கடும் வர்த்தகம் காரணமாக பங்குகள் 11% மேல் உயர்ந்தன. 1 கோடியே மகாராஷ்டிரா சீம்லெஸ் பங்குகள் பரிமாற்றங்களில் கைமாறியது. இதன் 1 மாத சராசரி தினசரி அளவு வெறும் 3 லட்சம் பங்குகளை விட விண்கல் ஏற்றம். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் சிறந்த தொழில்சார் லாபத்தை ஈட்டியது. அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகளில் நம்பிக்கை உள்நாட்டு சந்தையில் பரவியதால் எல்லா நேரத்திலும் உயர்வை தொட்ட பிறகு 2% உயர்ந்து அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி குறித்து பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவலின் ஊக்கமளிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. நியூயார்க் டைம்ஸ் நிகழ்வில் பேசிய பவல் செப்டம்பரில் மத்திய வங்கி எதிர்பார்ப்பை விட அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று கூறினார். அப்போது அது வட்டி விகிதத்தை குறைக்க தொடங்கியது மற்றும் வரவிருக்கும் வட்டி விகித குறிப்புகளின் மெதுவான வேகத்தை அவரது ஆதரவை காட்டியது. டிசம்பர் 17-18 தேதிகளில் நடைபெறும் மத்திய வங்கி கூட்டத்தில் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து 3வது வட்டி விகித குறைப்பை எதிர்பார்க்கின்றனர். இது இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பலனளிக்கிறது. அவை அமெரிக்காவிலிருந்து தங்கள் வருவாயில் கணிசமான பகுதியை பெறுகின்றன. இன்று நிஃப்டி ஐடி 45,000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து சாதனை உச்சத்தை தொட்டது. இறுதியாக 1.95% மற்றும் 857 புள்ளிகள் உயர்ந்து 44,806 முடிந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் உள்ள இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, LTI, மைண்ட்ரி, பிரசிஸ்டன்ட், டெக் மஹிந்திரா, HCL டெக், எம்பாசிஸ், L&T டெக்னாலஜிஸ் மற்றும் கோஃபோர்ஜ் லிமிடெட் 1% 2.5% மேல் உயர்ந்தன. ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி நேர்மறையான தரகு பார்வைகளால் தூண்டப்பட்ட உணவு விநியோக தளங்களான ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி ஆகியவற்றின் பங்குகள் முறையே 5% மற்றும் 4% உயர்ந்தன. புரோக்கரேஜ் நிறுவனமாக CLSA ஜொமேட்டோ பங்குகளில் அதன் சிறப்பு மதிப்பீட்டை பராமரித்து வளர்ச்சிக்கான வலுவான நெம்புகோல்களை காரணம் காட்டி அதன் இலக்கு விலையை ஒரு பங்கிற்கு ரூபாய் 370 உயர்த்தியது. ரூபாய் 370 என்ற இலக்குடன் சர்வதேச தரகு நிறுவனம் 32% மேல் தலைகீழாக இருக்கும் என்று கணித்துள்ளது. இதற்கிடையில் மோதிலால் ஓஸ்வால் ஸ்விக்கியின் உணவு விநியோக வணிகம் வலுவான நிலையில் இருப்பதாகவும்
இது ஒரு நிலையான டூபோலியின் ஒரு பகுதியாகும் என்று கூறினார். வளர்ச்சி கண்ணோட்டத்தில் அர்த்தமுள்ள மாற்றம் ஏற்படும் வரை சந்தை பங்குகளில் இழுபறி மதிப்பீடுகளை மாற்றாது என்று மோதிலால் ஓஸ்வால் கூறினார். பெரிய போட்டியாளர்களான ஜொமேட்டோ, பிளின்கிட்டுடன் போட்டியிடும் இன்ஸ்டாமார்ட் விரைவான வணிக குழுவின் விரைவான விரிவாக்கத்தின் மூலம் டிசம்பர் 2025க்குள் நேர்மறையான முக்கிய வருவாயை பதிவு செய்ய ஸ்விக்கி எதிர்பார்க்கிறது. இந்த செய்தி தொகுப்பு மணி கண்ட்ரோலில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.